வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க இருக்கும் என்று கேட்டீர்கள் என்றால் கண்ட்ரோலின் குடும்பத்தினையும் அதனின் செயல்பாடுகளையும் பார்க்க இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் மாதிரி இயங்கு டயக்ராம் என கூறப்படும் அனிமேஷன் டிராயிங், அதன் பின்பு கண்ட்ரோல் டிஓஎல் ஸ்டார்டனுடைய எளிமையான இணைப்பு டயக்ராம் விளக்கம், அதன் பின்பு கண்ட்ரோலின் உள்ள அனைத்து பாகங்களின் இணைப்பு செயல்முறை விளக்கம், இவை அனைத்தினையும் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் நண்பர்களை, காணொலியில் செல்வோம். முதலில் நாம் குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் குடும்பத்தில் முக்கியமான பொறுப்புகளில் அம்மா, அப்பா, தாத்தா இவர்கள் மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பில் வசிப்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அதே போன்றுதான் மிகவும் முக்கியமான ஒரு வேலைகளில் செய்கிறது இந்த கண்ட்ரோல் குடும்பத்தில் ரிலே, டைமர், கண்டக்டர். இவை மூன்றினுடைய விளக்கங்களை நாம் முழுமையாகவும் மிகவும் முக்கியமானதாகவும் மனதில் கொள்ள வேண்டும். இவை மூன்றினை முழுமையாக நாம் கற்றுக்கொண்டால் கண்ட்ரோலில் உள்ள அனைத்து விதமான செயல்பாட்டிற்கும் இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிலே, டைமர், கண்டக்டர் இவை மூன்றும் மிகவும் முக்கியம். ரிலேவினுடைய கான்செப்டினை, அதாவது அதனுடைய விளக்கத்தினை முழுமையாக நாம் தெரிந்து கொண்டால் கண்ட்ரோலினுடைய அனைத்து மற்றும் 90% வரையிலான விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக இதன் விளக்கத்தினை பார்ப்போம். முதலில் ரிலே என்றால் என்ன? இதன் விளக்கம் இதன் முன்னால் வந்த காணொளி நாம் கூறியுள்ளேன். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது என்ன என்றால் ரிலேயினுடைய காயில், அதாவது அதனுடைய காயில் சப்ளை. காயிலுக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு சப்ளை கொடுக்கும் பொழுது, அதாவது மின் இணைப்பு கொடுக்கும் பொழுது அது செயல்பாட்டிற்கு வரும். ஸோ அது மின் இணைப்பினுடைய அளவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால் அது ரிலேவினுடைய ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தது, ரிலேவினுடைய ஆக்சிலரி சப்ளையை பொறுத்தது. இப்பொழுது ரிலே என்று எடுத்துக்கொண்டால் 4 பாகங்கள் உள்ளன. ஒன்று காயில் சப்ளை, மற்றொன்று காமன், அதன் பின்பு நார்மலி க்ளோஸ் அண்ட் நார்மலி ஓப்பன். ஸோ இது போன்ற 4 பாகங்கள் உள்ளன. இந்த 4 பாகங்களும் எவ்வாறு செயல்படுகிறது என்று கேட்டிருந்தால் ஒரு ரிலேவானது ஆஃப் நிலையில் இருக்கும்போது, அதாவது ஆஃப் பொசிஷனில் இருக்கும் பொழுது அது இவ்வாறாக இருக்கும். அதாவது காமனானது என்சிஓட கனெக்ட் ஆகி இருக்கும், என்ஓவானது எதுவுடனும் கனெக்ட் ஆகாமல் இருக்கும். சப்ளை, அதாவது ரிலேவிற்கு எப்பொழுது நாம் மின் இணைப்பு கொடுக்கின்றோமோ அப்பொழுது ரிலேவன் காயிலானது ஆக்டிவேட் செய்யப்படுகிறது, அதாவது இயக்கப்படுகிறது. இயக்கப்படும் போது என்ன ஆகும், அதன் காரணமாக என்ன ஒரு விளைவு ஏற்படும் என்று கேட்டீர்கள் என்றால் காமனுடைய இணைப்பு சுவிட்ச் ஆனது, அதாவது இணைப்பு துண்டித்து, அதாவது என்சி உடைய இணைப்பானது துண்டிக்கப்பட்டு என்ஓவுடன் இணைக்கப்படுகின்றது. ஸோ இவ்வாறாக இணைக்கப்படும் பொழுது ஒரு ரிலே மூலமாக ஒரு ஸ்விட்சை ஆப்ரேட் செய்வது போன்று நாம் ஒரு விதமான லோடினை ஆப்ரேட் செய்ய முடியும். ஸோ அது எவ்வாறு செய்ய முடியும், அதன் விளக்கம் என்னவென்று பார்ப்போம். இப்பொழுது ரிலேவுக்கு நான் சப்ளை கொடுத்து விட்டேன். அந்த நிலையில் என்ன ஆகும் என்று கேட்டீர்கள் என்றால் ரிலே ஆனது அடுத்து ஒரு ஆன் பொசிஷன், அதாவது இயங்கு பொசிஷனுக்கு செல்லவிருக்கும். இவ்வாறு இயங்கு பொசிஷனுக்கு செல்லும் பொழுது என்ன நடக்கும், இதன் என்ன நேரிடும் என்று கேட்டீர்கள் என்றால் அதன் ரிலேவினுடைய என்ஓவில் கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும் லோடானது இயங்கு பொசிஷனுக்கு செல்லும். ஸோ இப்பொழுது நாம் ரிலேவினை ஆப்ரேட் செய்வது மேனுவலாக ஆப்ரேட் செய்யணும், அதாவது நம்மள் இயக்குகின்றோம். சப்போஸ் நாம் ரிலேவிற்கு ஒரு டைம், அதாவது வாட்சினை கொடுத்து விட்டோம். அந்த வாட்சின் மூலயமாக ரிலேவை ஆன் ஆஃப் நீ செய்து கொள் தானாகவே என்று கூறுகிறோம். அப்பொழுது அந்த வாட்ச் என்ன செய்யும், அந்த ரிலேவினுடைய டைம், அதாவது வாட்சிற்கு ஏற்ற மாதிரி இந்த டைமில் நீ ஆன் ஆகிக்கொடு, இந்த டைமில் நீ ஆஃப் ஆகிக்கொள் அப்படி என்று நாம் கூறிவிட்டோம் என்றால் அதன் பிறகு அதை பொறுத்து, அந்த டைமினை பொறுத்து, அந்த நேரத்தினை பொறுத்து அது ஆன் மற்றும் ஆஃப் ஆகிக்கொள்ளும். ஸோ இதுதான் டைமருடைய மிக எளிமையான கான்செப்ட் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது நாம் இந்த டைமரை ரிலேவினுடைய காயிலுக்கு கொடுத்து விட்டோம், அதாவது ரிலேவிற்குடைய மின் இணைப்பு கொடுக்கும் முன்பாக இந்த டைமரை நாம் இணைத்திருக்கும். இப்பொழுது இந்த ரிலே என்ன செய்யும் என்று கேட்டீர்கள் என்றால் டைம், அதாவது நாம் ஃபிக்ஸ் செய்து கொண்டிருக்கும், அதாவது எந்த டைமில் ஆன் செய்ய வேண்டும், எந்த டைமில் ஆஃப் செய்ய வேண்டும் என்று நம் இதனில் செட்டிங் செய்து கொள்ளலாம். அவ்வாறு செட்டிங் செய்து கொள்ளும் பொழுது ரிலேவானது இந்த செட்டிங்ஸ்க்கு ஏற்றவாறு ஆன் மற்றும் ஆஃப் ஆகும். அதாவது டைமினை பார்த்து இப்பொழுது டைம் டிலே ஆகியுள்ளது, நாம் ஆன் ஆக வேண்டும். டைம் டிலேக்கு பிறகு, அதாவது நேரம் கடந்து ஆன் ஆக வேண்டும், நேரம் கடக்காமல் உடனடியாக ஆன் ஆக வேண்டும். இந்த நேரத்தில் ஆனில் இருக்க வேண்டும், அந்த நேரத்தில் ஆஃப் இருக்க வேண்டும். இவை அனைத்தினையும் இந்த டைம், அதாவது நம்ம ஒரு வேலைக்கு செல்லும் போது டைமை பார்த்து இந்த டைமுக்கு ஆஃபீஸில் அலுவலகத்துக்கு சேர வேண்டும், இந்த டைமில் அலுவலக பணியை முடித்து விட்டு வெளியே வர வேண்டும், இந்த டைமில் நாம் உணவு அருந்த வேண்டும். இவ்வாறு நம்ம செய்வ அனைத்தையும் இந்த டைமை பார்த்து இந்த ரிலேவானது வேலை செய்யும். இதுதான் டைமரினுடைய மிக எளிமையான விளக்கம் என்று கூறலாம். இது டைமர் ஆகட்டும் ரிலே ஆகட்டும், இவை இரண்டும் இணைந்து செயல்படும் போது மட்டும்தான் நம் அதிகமான
நிறைய ஒரு கண்ட்ரோலினுடைய ஆக்கங் அதாவது ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய முடியும். இப்பொழுது ஒரு ரிலே மற்றும் டைமர் இவை இணைந்து எவ்வாறு வேலை செய்கிறது என்பதனை பாருங்கள். இப்பொழுது ஒரு லேம்ப், அதாவது நம்ம வீட்டிலோ இல்லை எங்கேயோ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லேம்ப், அதை எடுத்துக்கொண்டோம். அந்த லேம்பிற்கு நியூட்ரல் சப்ளை டைரெக்டாக கொடுத்து விட்டோம். ஃபேஸ் சப்ளை என்பது காமன் என்னக்கூடிய ரிலேயினுடைய டெர்மினலுக்கு கொடுத்து அதனிலிருந்து நாம் லேம்பினை ஆப்ரேட் செய்கிறோம். எப்பொழுது இது ஆப்ரேட் ஆகும் என்று கேட்டீர்கள் என்றால், நாம் ஃபிக்ஸ் செய்திருக்கும் டைமருக்கு ஏற்றவாறு இது ஆன் ஆஃப், அதாவது என்சி மற்றும் என்ஓவுடன் மாறி மாறி கனெக்ட் செய்யும் பொழுது இந்த லேம்ப் ஆனது ஆன் மற்றும் ஆஃப் ஆகும். எப்பொழுது ஆன் ஆக வேண்டும், எப்பொழுது ஆஃப் ஆக வேண்டும் என்பதனை நாம் தீர்மானித்து ஏற்கனவே டைமரில் ஃபிக்ஸ் செய்து வைத்திருக்கிறோம். இதற்கேற்றவாறு இந்த டைமர் ஆனது ரிலேவினை ஆப்ரேட் செய்து அதற்கேற்றவாறு இந்த லேம்பினை ஆன் மற்றும் ஆஃப் செய்து கொண்டிருக்கும். இது மிக சிறிய அப்ளிகேஷனில் இது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக நான் எடுத்துக்கொண்டால் 10 to 15 ஆம்பியர் வரைக்கும் இந்த ரிலே மற்றும் இந்த டைமருடைய செயல்பாட்டு ஸ்விட்சிங்கோட கெப்பாசிட்டி இருக்கலாம். ஸோ இதற்கு மேல் செல்லும் பொழுது, அதாவது 15 மேற்பட்ட ஆம்பியர்கள் அல்லது 25-30 அளவுக்கான ஆம்பியர் ரேட்டிங்களுடைய லோடுனை நம்ம ஆப்ரேட் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு தேவைப்படுவது என்னவென்று கேட்டால் காண்டக்டர். ஸோ அந்த காண்டக்டர் மூலியமாக தான் ஆப்ரேட் செய்ய வேண்டும். காண்டக்டர் பிறகு பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு ஸ்விட்ச், அதாவது ஸ்விட்ச் ஆன் செய்தால் இந்த ரிலே ஆனது ஆன் ஆகிவிடும். ஸோ ரிலே ஆனது ஆன் ஆகிவிட்டு இந்த லோடுனை ஆப்ரேட் செய்யும். ஏன் நம் இந்த டைமரை யூஸ் பண்ண வேண்டும், டைமரை எப்பொழுது யூஸ் பண்ண வேண்டும் என்று கேட்டீர்கள், நம்மளது ஆட்டோ ஆப்ரேஷன். ஸோ நம்ம அந்த இடத்தில் இல்லை என்றால் அப்பொழுது டைமரனை யூஸ் பண்ணி நமக்கு ஆன் ஆஃப் செய்ய வேண்டும் என்றால் நம் ரிலேவை பயன்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்றாகும். இல்லை என்றால் சில அப்ளிகேஷன்களில் ஸ்மோக், அதாவது ஃபயர் ஆகிவிட்டது, நெருப்பு பிடித்து கொண்டது என்றால் அங்கு ஸ்மோக் டிடெக்டர் ஆப்ரேட் ஆகி அந்த லோடுனை ஆப்ரேட் செய்ய வேண்டும் என்றால் அந்த இடத்தில் நமக்கு கண்டிப்பாக ரிலே ஆனது அவசியமான ஒன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது ஒரு பெரிய அளவிலான மோட்டார், ஒரு 25 ஆம்பியர் ரேட்டிங் உடைய மோட்டார் அல்லது 30 ஆம்பியர் ரேட்டிங் உடைய மோட்டாரை பயன்படுத்த வேண்டும் என்றால் அங்கு நம் ரிலே மற்றும் டைமர் யூஸ் பண்ணுவது மிகவும் கடினம். ஏனென்றால் மோட்டாரினுடைய ஆம்பியர் ரேட்டிங் ஹையாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக இருக்கும் என்றால் அதற்கு ஏற்றவாறு ரிலே அண்ட் டைமரை நம்ம டிசைன் செய்ய வேண்டும் என்றால் மிகவும் காஸ்ட் வைஸ் மிகவும் அதிகமாக செல்லும். அது மட்டும் இல்லாமல் ரிலே அண்ட் டைமரை நம்ம தனித்தனியாக தயாரிக்கும் பொழுது நிறைய பர்பஸ்க்காக, அதாவது நிறைய பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதற்காக நாம் பயன்படுத்த வேண்டியது காண்டக்டர். ஸோ அதிக ரேட்டிங் செல்லும் பொழுது நாம் காண்டக்டர் அங்கே பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது காண்டக்டரில் எடுத்துக்கொண்டால் அதில் 2 டெர்மினல்கள் இருக்கும். ஒன்று A1 and A2, அதாவது காயில் சப்ளை, காண்டக்டருக்கும் காயில் சப்ளை இருக்கின்றது. இதனில் இன்புட் மற்றும் அவுட்புட் எனக்கூடிய டெர்மினல்களும் இருக்கும். அதாவது நம்மளது இன்புட் அவுட்புட் என்பது லோடு, எவ்வளவு சப்ளை கொடுக்கின்றோம் அதே அந்த சப்ளையிலிருந்து லோடு என்று கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை எவ்வாறு நம்ம ஆப்ரேட் செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களால் அது ஏற்கனவே பார்த்த அந்த லேம்ப் விளக்கத்தை போன்றுதான். நியூட்ரல் ஆனது டைரக்டாக காண்டக்டர் நியூட்ரல் ஆனது டைரக்டாக கொடுக்க வேண்டும். அதன் பின்பு ரிலேயினுடைய NO ஆவது டைரக்டாக காண்டக்டருக்கு இணைக்க வேண்டும். இவ்வாறு இணைக்கும் பொழுது நாம் ஃபிக்ஸ் செய்து வைத்திருக்கும் இந்த டைமர் ஆகட்டும், இல்லை அந்த இடத்தில் யூஸ் ஆட்டோமேஷன், ஸ்மோக் டிடெக்டர், ஏதாவது ஒரு இயக்குவதற்கு, இந்த ரிலேவை இயக்குவதற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் சென்சிங் யூனிட் ஆனது இந்த காண்டக்டரை எப்பொழுது நமக்கு தேவை இருக்கின்றதோ அப்பொழுது ஆப்ரேட் செய்யும். ஆப்ரேட் செய்து என்ன செய்யும் என்று கேட்டீர்களா, இது ஒரு மோட்டரை ஆப்ரேட் செய்து என்று எடுத்துக்கொள்வோம். அந்த மோட்டரானது நமக்கு தேவைக்கு ஏற்றவாறு எப்பொழுது இயங்க வேண்டும், எப்பொழுது ஆஃபில் இருக்க வேண்டும் என்பதனை இந்த ரிலேவினுடைய இயக்கத்தின் மூலமாகவே நடைபெறும். அதனை பார்ப்போம். இப்பொழுது இந்த மோட்டரை நாம் இயக்க வேண்டும். எப்பொழுது இயக்க வேண்டும், எனக்கு காலையில் 2 மணி நேரம் இயங்க வேண்டும், மாலையில் 1 மணி நேரம் இயங்க வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால் அந்த டைமரில் நாம் ஃபிக்ஸ் செய்து விட்டால் அந்த டைமர் இதற்கு ஏற்றவாறு மோட்டரை ஆன் மற்றும் ஆஃப் செய்யும். இந்த ஸ்விட்ச், அதாவது இங்கு ஸ்விட்ச் கொடுக்கப்பட்டுள்ள ஸ்விட்ச் ஆனது ஆன் செய்து வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இயக்கம் ஆப்ரேட் ஆகும். இந்த ஸ்விட்ச் எதுக்காக கொடுத்திருக்கணும் என்று கேட்டீர்கள் என்றால் கண்ட்ரோலினை நாம் ஆன் ஆஃப் மற்றும் ஆஃப் செய்வதற்கு. ஸோ இந்த கண்ட்ரோல் நாம் மேனுவலாகவும் ஆப்ரேட் செய்ய வேண்டும் என்றால் இந்த ஸ்விட்சினை ஆஃப் செய்துவிட்டு மேனுவலாக மோட்டரை ஆன் மற்றும் ஆஃப் செய்து கொள்ளலாம். ஸோ இது ஒரு எளிமையான விளக்கமாக இருக்கும் ரிலே, டைமர், காண்டக்டர். ஸோ இதனுடைய செய்முறை விளக்கம், அதாவது ரிலே, டைமர், காண்டக்டர் இவை மூன்றினை எவ்வாறு கனெக்ட் செய்வது, இவைகளின் டெர்மினல், அதாவது கனெக்ட் செய்யக்கூடிய டெர்மினல்கள் எவ்வாறு இருக்கும், எப்படி இருக்கும் என்பதனை நாம் நேரடியாக இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இவை மூன்றினுடைய கான்செப்ட், அதாவது செய்முறைகளை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டுமே கண்ட்ரோலினுடைய விளக்கத்தை நம்மால் பார்க்க முடியும். இப்பொழுது உங்கள் முன்னால் தெரிவது 3: ரிலே, டைமர், காண்டக்டர். இவைகள் தான் இப்பொழுது நாம் பார்த்தோம். இவை செய்முறைகள் பார்க்கும்போது மிகவும் வித்தியாசமாக இருக்கும், பரிச்சயம் இல்லாத ஒன்றாக கூட இருக்கலாம். ஸோ இவைகளின்
விளக்கத்தை முதலில் பார்ப்போம். முதல்ல ரிலேவில் பார்த்தீங்க என்றால் இந்த காயில் சப்ளை, இது ரெண்டும் காயில் சப்ளை. ஸோ ஒரு ரிலேவிற்கும் இது மாற்றப்படும், அதாவது வேறுபடும். இங்கே பார்த்தீர்கள் என்றால் A1 and A2 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து 4 காயில், அதாவது 4, ஒரு ரிலேவை ஆப்ரேட் செய்யும்போது 4 காயில்கள் ஆப்ரேட் ஆகும். இப்பொழுது பாருங்கள், இது வந்து காமன், அதாவது ரிலேவில் 11, 21, 31, 41 இவ்வாறு வரக்கூடிய நம்பர்கள் காமனாக இருக்கும். அதன் பின்பு 12, 22, 32, 42 இவைகள் அனைத்தும் NC-ஆக இருக்கும். 14, 24, அதாவது 4 வரிசையில் வரக்கூடிய அனைத்தும் NC-ஆக இருக்கும். ஸோ இவை மூன்றுமே மிகவும் முக்கியமான ஒன்று, நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. 11 என்று வந்தால், அதாவது 1 என்ற வரிசையில் வரக்கூடியவை காமன், 2 என்ற வரிசையில் வரக்கூடியவை NC, 4 என்ற வரிசையில் வரக்கூடியவை NO. இவை மூன்றையும் நாம் கனெக்ட் செய்து நம்ம எவ்வாறு இப்பொழுது ரிலேவின் கான்செப்டை பார்த்தோமோ அதே போன்று இதனை நாம் கனெக்ட் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த ரிலேவினுடைய சப்ளை வோல்டேஜும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு இது ஒரு 24 hour டைமர் ஆகும். இந்த டைமரில் பார்த்தீங்க என்றால் டைமிங் செட்டிங், அதாவது எப்பொழுது ஆன் ஆஃப் செய்ய வேண்டும் என்ற செட்டிங்ஸ் இதனுள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு இதற்கான காயில் சப்ளையும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு இதழில் NO ஒரு பாயிண்ட் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இது டைமரினுடைய விளக்கங்கள் மிகவும் டிஃப்ரெண்ட் ஆகும், அதாவது மாற்றப்பட்டதாக இருக்கும். ஒரு டைமருக்கும் இது ஒரு மாற்றப்பட்டதாக ஒன்றாக இருக்கும். இதன் பின்பு காண்டக்டர். ஸோ காண்டக்டரில் எடுத்துக்கொண்டால் இதழிலும் கூட காயில் சப்ளை இருக்கும். ஸோ அதன் மூலயமாக தான் காண்டக்டரை நம்ம ஆன் மற்றும் ஆஃப் செய்ய முடியும். இங்கு காண்டக்டரினுடைய A1, A2 அதனுடைய சப்ளையும் அங்கு எழுதப்பட்டுள்ளது. இது இன்புட் டெர்மினலாகவும் இது அவுட்புட் டெர்மினலாகவும் பயன்படுத்தப்படுகிறது. நம் எவ்வாறு வேண்டுமென்றாலும் பயன்படுத்திக் மேல் இன்புட்டாகவும் கீழே அவுட்புட்டாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது மேலே கொடுக்கப்பட்டுள்ளது பிளாக்கானது NC பிளாக், NO பிளாக், எந்த பிளாக் வேண்டாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த பிளாக்னை யூஸ் பண்ணி நம்மளது காண்டக்டரனை பேரலாக ஆன் செய்யும் போது கண்டினியூஸாக ஆன் மற்றும் ஆஃப் ஆக இருப்பதற்கு பயன்படுத்திக் கொள்கிறோம். இதன் விளக்கம் நம் அடுத்து வரக்கூடிய கண்ட்ரோல் டயக்ராமில் மிகவும் எளிமையாக பார்க்கலாம். இது 3 முக்கியமான, அதாவது நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கண்ட்ரோலின் பொருள்கள் இவை: ரிலே, டைமர், காண்டக்டர். இதன் பின்பு நாம் பார்க்க இருப்பது என்னவென்று கேட்டீர்களா, ஒரு எளிமையான DOL ஸ்டார்டர், அதாவது டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் எனப்படும் ஸ்டார்டரினுடைய விளக்கத்தினை பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய பவர் டயக்ராம் இங்குள்ளது வரையப்பட்டுள்ளது. இது ஒரு காண்டக்டர். அந்த காண்டக்டர் மூலயமாக மோட்டரானது ஆப்ரேட் ஆகும். அதன் பின்பு அந்த மோட்டர் ஐசோலேஷன், அதாவது ஆன் ஆஃப் செய்வதற்கான ஸ்விட்ச் முதலில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு OLR, ஓவர்லோட் ரிலே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ ஓவர்லோட் ஆகிவிட்டது என்றால் மோட்டரை ஆஃப் செய்வதற்கான ஒரு NC பிளாக் அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் ஒரு எளிமையான கண்ட்ரோல் டயக்ராம், அதாவது பவர் டயக்ராமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது டியூவல் ஸ்டார்டரில். இதன் பின்பு நம் இந்த ஒரு காண்டக்டரை எவ்வாறு ஆப்ரேட் செய்ய வேண்டும் என்பதனை அடுத்தடுத்து பார்க்க இருக்கின்றோம். இதுதான் அந்த காண்டக்டர். இந்த காண்டக்டரை நாம் ஆன் செய்வதன் மூலயமாக இந்த மோட்டரானது, அதாவது இங்கு வரையப்பட்டுள்ள மோட்டரானது நேரடியாக ஆன் ஆகி ரன் ஆகும், அதாவது இயங்க தொடங்கிவிடும். இந்த காண்டக்டருக்கு நாம் நியூட்ரல், அதாவது சப்ளை கொடுத்தால் மட்டுமே தான் இது ஆன் ஆகும். இப்பொழுது நம்ம சப்ளை கொடுக்க இருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல், அது இந்த கண்டக்டரை வந்து 230 வோல்டேஜ் ஏசியில் இயங்குவதாக எடுத்துக்கொண்டால் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்பொழுது நம் நியூட்ரல் ஆனது டைரக்டாக, அதாவது நேரடியாக கொடுத்து விட்டோம். இதன் பின்பு ஃபேஸ், அதாவது சப்ளை லைன் வோல்டேஜ் எனப்படும் சப்ளை ஆனது டைரக்டாக கொடுக்கின்றோம். இவ்வாறு கொடுத்து விட்டால் இந்த காண்டக்டர் ஆனது டைரக்டாக ஆன் ஆகிவிடும். எவ்வாறு இதனை ஆன் மற்றும் ஆஃப் செய்வது என்று கேட்டீர்கள் என்றால் அதுவும் மிகவும் எளிமையான ஒன்றுதான். அதனை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது அந்த காண்டக்டரை நாம் ஆன் செய்ய வேண்டும் ஒரு ஸ்விட்சினை பயன்படுத்தி. ஸோ இந்த கண்ட்ரோலை எடுத்துக்கொண்டால் நாம் ஸ்விட்ச் என்று சொல்ல மாட்டோம், புஷ் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புஷ் பட்டன், அதாவது ஸ்டார்ட் புஷ் பட்டன் என்ன எடுத்துக்கொண்டால் NOவாக இருக்கும், நார்மலி ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த புஷ் பட்டனை நம்ம ஒரு முறை ப்ரெஷ் செய்யும்பொழுது இது இந்த 2 காண்டக்டரையும் க்ளோஸ் செய்யும், அதாவது 2 டெர்மினலையும் க்ளோஸ் செய்து இந்த காண்டக்டரை இயங்குவதற்கு சப்ளையை கொடுக்கும். ஆனால் அடுத்த நிமிடமே ஸ்ப்ரிங்கின் டென்ஷனாக இது பின்னோக்கி தள்ளப்பட்டுவிடும். இதன் பின்பு காண்டக்டரானது ஆஃப் நிலைக்கு போய்விடும். ஸோ இதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த காண்டக்டரினுடைய NC, அதாவது NO பிளாக்கினை நாம் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு இணையாக, அதாவது பேரலாக இணைத்து விட வேண்டும். இவ்வாறு இணைத்து விட்டால் நாம் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் செய்யும் பொழுது இந்த காண்டக்டர் ஆனது ஆன் ஆகிவிடும். அதன் பின்பு இந்த NC, அதாவது NO பிளாக் ஆனது NC பிளாக் ஆகிவிடும். ஏனென்றால் காண்டக்டர் எப்பொழுது ஆக்டிவேட் செய்யப்படுகின்றதோ, அதாவது இயக்கப்படுகிறதோ, அப்பொழுது இந்த C1 என்பது க்ளோஸ் ஆகிவிடும்.
ஸோ இதுதான் இந்த காண்டக்டரானது தொடர்ந்து ரன்னில் இருப்பதற்கு நாம் போடப்பட்டுள்ள ஒரு கண்ட்ரோல் ஆகும். இப்பொழுது நம்ம ஆஃப் செய்ய வேண்டும். எவ்வாறு ஆஃப் செய்வது? மிகவும் எளிது. இந்த இடத்தில் நாம் ஒரு ஸ்டாப் புஷ் பட்டனை ஆட் செய்ய வேண்டும். இந்த ஸ்டாப் புஷ் பட்டன் வந்து நார்மலி க்ளோஸ் ஆக இருக்கும். எப்பொழுது இந்த ஸ்டாப் புஷ் பட்டன் நாம் பிரஸ் செய்கின்றோமோ அப்பொழுது இந்த நார்மலி க்ளோஸ் ஆனது ஓப்பன் ஆகிவிடும். ஓப்பன் ஆகிவிட்டால் இந்த காண்டக்டருக்கு கிடைக்கக்கூடிய சப்ளை ஆனது கட் ஆஃப் ஆகிவிடும். அதே நேரத்தில் இந்த என்சி, அதாவது இந்த நார்மலி க்ளோஸ் ஆன C1 பிளாக் ஆனது ஓப்பன் ஆகிவிடும். இதன் மூலமாக நாம் இந்த மோட்டரை ஆன் மற்றும் ஆஃப் எளிமையாக செய்து கொள்ள முடியும். இவ்வாறு செய்துவிட்டோம். இந்த மோட்டரை எவ்வாறு நம்ம ஓவர்லோட் ப்ரொடக்ஷனிலிருந்து பாதுகாப்பது என்று கேட்டீர்கள் என்றால், இவை அனைத்திற்கும் முதலாக இந்த என்சி, அதாவது ஓவர்லோட் ரிலேவுடைய என்சி பிளாக்கினை ஆட் செய்து விட வேண்டும். இவ்வாறு ஆட் செய்து விட்டால் எப்பொழுது மோட்டரானது ஓவர்லோடினை அடைகிறதோ அப்பொழுது இந்த என்சி பிளாக் ஆனது ஓப்பன் ஆகி மோட்டரனை ஆஃப் பொசிஷன், அதாவது இயங்கு நிலையிலிருந்து இயங்காத நிலை ஆஃப் பொசிஷனுக்கு கொண்டு சென்று விடும். இதுதான் ஓவர்லோட் ரிலேயினுடைய மிக முக்கியமான பண்பாக உள்ளது. இவை அனைத்தும் ஓகே. இப்பொழுது எனக்கு மோட்டரை ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் செய்ய வேண்டும் மற்றும் மேனுவலாக ஆப்ரேட் செய்ய வேண்டும். அதாவது ஒரு மனிதர் ஆப்ரேட் செய்ய வேண்டும், இல்லை என்றால் ஆட்டோமேஷன் மூலமாக ஆப்ரேட் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் சிலர். அதையும் நம்மளால் செய்ய முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த மோட்டர் இயங்குகிறதா இல்லையா என்று எனக்கு எவ்வாறு தெரியும்? அதற்கு ஒரு இண்டிகேஷன், அதாவது குறிக்கக்கூடிய இண்டிகேஷன் தேவைப்படுகிறது. ஸோ இதற்கு இங்கு ஒரு இண்டிகேஷன் நம்ம ஆட் செய்து கொள்ளலாம். அதே போன்று மோட்டர் எதனால் ஆஃப் ஆனது என்று நாம் தெரிய வேண்டும் என்றால் ட்ரிப் இண்டிகேஷன், அதாவது ஓஎல்ஆரினுடைய என்ஓ கான்டாக்டினை ஒரு ட்ரிப் இண்டிகேஷன் லேம்போட நம்ம கனெக்ட் செய்து விட்டால் மோட்டர் எவ்வாறு ஆஃப் ஆனது, ட்ரிப்பினால் ஆஃப் ஆனதா இல்லை யாராவது ஆஃப் செய்தார்களா என்பதை நாம் எளிமையாக தெரிந்து கொள்வதற்காக இந்த 2 இண்டிகேஷன் நாம் பயன்படுத்திக்கிறோம். சில நேரங்களில் எங்களுக்கு ஆஃப் இண்டிகேஷன் தேவைப்படுகின்றது என்று கேட்டீர்களால் அதையும் நம்மால் செய்ய முடியும். ஆஃப் இண்டிகேஷன் மிகவும் எளிமையான ஒன்று தான். இந்த C1 கான்டாக்டினுடைய என்சி கான்டாக்டினை நாம் ஒரு லேம்பின் மூலம் கனெக்ட் செய்யும் பொழுது அது ஒரு ஆஃப் இண்டிகேஷனாக நமக்கு தெரிகிறது. அதாவது ஆஃப், மோட்டரை மேனுவலாக ஆஃப் ஆன் செய்யும் பொழுது இந்த இண்டிகேஷன் நம்மளுக்கு தொடர்ந்து ஆஃப் இல்லை ஆன் இருக்கிறதா, மோட்டர் ஆனில் இருக்கிறதா இல்லை ஆஃபில் இருக்கிறதா, இல்லை மோட்டர் ட்ரிப் ஆகியுள்ளதா என்பதனை இந்த 3 இண்டிகேஷன் இல்லாமல் தெரிந்து கொள்ளலாம். இண்டிகேஷன் என்றால் ஒன்றுமில்லை, ஒரு சிறிய விதமான லேம்ப். அந்த லேம்ப் ஆனது எரியும் நிலையில் இருந்தால் அது இயக்கப்பட்டுள்ளது, ஆஃப் நிலையில் இருந்தால் அது இயக்கப்படவில்லை, அதனுடைய வேலை இயக்கப்படவில்லை என்று கூறலாம். ஆன் ஆஃப் ட்ரிப் என்று சொல்லலாம். ட்ரிப் என்றால் பழுதடைந்த நிலையில் ஆஃப் ஆகியுள்ளது, ஆஃப் என்றால் நம்ம நேரடியாக ஆஃப் செய்துள்ளோம், ஆன் என்றால் மோட்டரானது இயங்கு நிலையில் உள்ளது. இவை அனைத்தும் நாம் செய்துவிட்ட பின்பு மோட்டரை எவ்வாறு ஆட்டோமேட்டிக் மற்றும் மேனுவலாக ஆப்ரேட் செய்வது? ஆட்டோமேட்டிக் மேனுவல் அப்படி என்றால் என்ன என்று கேட்டீர்கள். மேனுவல் என்றால் நாம் மனிதரால் கொண்டு ஆப்ரேட் செய்வது. ஆட்டோமேட்டிக் என்றால் ஒரு ஆட்டோமேஷன், அதாவது ஒரு ஸ்மோக் டிடெக்டர், இல்லை டைமர், இல்லை லட்சிங் ரிலே. ஸோ நிறைய பண்புகள் இருக்கின்றது ஆட்டோமேட்டிக்கில். ஸோ அதன் மூலமாக நம்ம ஆப்ரேட் செய்து கொள்ளலாம். இல்லை பிஎல்சி, ஸ்கேடா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் மூலம் ஆப்ரேட் செய்வதற்காக ஆட்டோ ஆப்ரேஷன் தேவைப்படலாம். ஸோ அவ்வாறு ஆப்ரேஷன் செய்யும் பொழுது இந்த ஒரு டெர்மினலை, அதாவது மேனுவல் அண்ட் ஆட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய செலக்டர் சுவிட்ச் பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளும். 3 பொசிஷன் செலக்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணுவது மிகவும் சிறப்பாக ஒன்றாக இருக்கும். 2 பொசிஷன் கூட செயல்படுத்த முடியும். இப்பொழுது ஆட்டோ, ஹேண்ட் அப்படிங்கக்கூடிய 2 பொசிஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வாறு யூஸ் செய்யும் பொழுது ஓஎல்ஆரினுடைய வேலை இங்கு இல்லாமல் போகிறது. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால் அந்த ஓஎல்ஆரினை ஷிஃப்ட் செய்ய வேண்டும். அது எங்கு ஷிஃப்ட் செய்ய வேண்டும் கேட்டீர்கள் என்றால் கான்டக்டரினுடைய முதல் இடத்தில் ஷிஃப்ட் செய்தால் அது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும். அதனை இங்கு ஷிஃப்ட் செய்து கொள்ளலாம். ஏனென்றால் ஓஎல்ஆர் ஆனது மேனுவல் மற்றும் ஆப்ரேட் ஆகும், ஆட்டோவில் ஆப்ரேட் ஆகாமல் போய்விடும். அதன் காரணமாக நான் ஓஎல்ஆர் இங்கே ஷிஃப்ட் செய்கிறேன். இவை அனைத்தும் நாம் ஒரு டயக்ராமை வரைவதற்கு முன்பாகவே மனதில் கொள்ள வேண்டும். அதன் பின்பு டயக்ராமை வரைந்தால் மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும். இவைதான் மிகவும் எளிமையான டியூவல் ஸ்டார்டர்னை எவ்வாறு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதன் வரைவு விளக்கம். இதன் பின் நம் இயங்கு இயக்கத்தையும் பார்க்க இருக்கின்றோம். ஸோ ஆட்டோ என்றால் டைமர், ஸ்மோக் டிடெக்டர். ஸோ அதன் விளக்கம் தான் இங்கு கூறப்படுகின்றது. சென்சார் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம், லட்சிங் ரிலே. ஸோ ஆட்டோவின் மூலம் எடுத்துக்கொண்டால் மிகவும் நிறைய பண்புகள் இருக்கின்றது. மிகவும் அன்றாட நிலைகளில் ஆட்டோ ஆப்ரேஷன் நிறைய பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேனுவல் ஆப்ரேஷன் இப்பொழுது தவிர்க்கப்படுகின்றது. இதனால் 2 ஆப்ரேஷன்களையும் இங்கு நம்ம வைத்து டயக்ராம் அல்லது வீடியோக்கள் ஸ்டார்டரை பண்ணுவது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபயர் இன்டர்ஃபேஸ் எனப்படும் இன்டர்ஃபேஸும் கூட இதில் நம்ம இணைக்க முடியும்.
அது என்னவென்று கேட்டீர்கள், ஃபேஸ் சப்ளைக்கு முன்பாக ஒரு 2 டெர்மினலை கொடுத்து அவை ஃபயர் இன்டர்ஃபேஸ் என்று சொல்லி இணைக்க முடியும். அதாவது ஃபயர் ஆகிவிட்டால் மோட்டரானது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் செய்ய வேண்டும், இந்த சில இடங்கள் இயங்க வேண்டாம் என்பதனை பார்க்கலாம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றது என்றால் இயங்கு டயக்ராம். ஒரு டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டரானது எவ்வாறு இயங்குகின்றது என்பதன் டயக்ராம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த டயக்ராமில் ஸ்டார்ட் புஷ் பட்டனை பிரஸ் செய்கிறோம். அவ்வாறு பிரஸ் செய்யும்பொழுது மோட்டருடைய கண்டக்டர் அண்ட் ஓஎல்ஆர் மூலம் மோட்டரானது ஆன் ஆகிவிட்டது. அதே மாதிரி பேரலாக கொடுக்கப்பட்டுள்ள C1 கண்டக்டர் மூலமாக மோட்டரானது ஆன் பொசிஷனில் ரன் ஆகி கொண்டே இருக்கின்றது. இது ஒரு எளிமையான இயங்கு விளக்கம். இப்பொழுது நம்ம ஆஃப் புஷ் பட்டனை பிரஸ் செய்யும் போது சப்ளை ஆனது கட் ஆஃப் ஆகிவிட்டது, மோட்டரானது ஆஃப் நிலைக்கு சென்று விட்டது. அதே போன்று மோட்டரை நாம் இப்பொழுது ஸ்டார்ட் செய்து விட்டோம். ஓஎல்ஆர் ஆனது ஆக்டிவேட் செய்யும் பொழுது அந்த ஓஎல்ஆர் டெர்மினல் மூலமாக மோட்டரானது ஆஃப் பொசிஷன் சென்று விட்டது. அதன் இண்டிகேஷன் மூலமாக உங்களுக்கு தெரிகின்றது. இது ஒரு எளிமையான விளக்கமாக இருக்கும். இப்பொழுது இண்டிகேஷன் ஆனது ஆன் மற்றும் ஆஃப் ஆகிவிடும். பின்பு நாம் ஸ்டார்டர் பட்டனை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் செய்துவிட்டோம். பின்பு நாம் ஆஃப் பட்டனை யூஸ் பண்ணி ஆஃப் செய்துவிட்டோம். இதே போன்றுதான் மிகவும் எளிமையான விளக்கத்தின் மூலமாக டியூவல் ஸ்டார்டர் ஆனது இயங்குகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இது மிகவும் பயனுள்ள ஒரு காணொலியாக உங்களுக்கு இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்து கொள்ள வேண்டும். இதனை உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.